அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கடல்ல பயணம் பண்றதுக்கு அவனுக்கு ரொம்ப ஆசை. அலைகள் ரொம்ப ரொம்ப உயரமா வரக்கூடிய ஆஸ்திரேலிய கடல் பகுதியை சேர்ந்தவன். கடல்ல நீந்தி கடலோட அழகை ரசிக்கணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா அந்த உயரமான அலைகள்ல அவனால நீந்த முடியல. அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். இப்போ அவனுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒரு ஆப்ஷன், அலைகள் சன்னமா இருக்கிற தூர தேசத்துக்கு போய் அங்க உள்ள கடல்ல நீந்தலாம். இல்லைன்னா இரண்டாவது வழி, அலைச்சறுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ஃபிங், அதை கத்துக்கிட்டு இந்த கடல்லையே நீந்தலாம். இப்ப அவன் எந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கணுங்கிறது அவன் கையில தான் இருக்கு. இப்ப அவனை பொறுத்த அளவுக்கு என்னன்னா, இந்த அழகான உயரமான அலைகளையும் அழகா சுருளா வரக்கூடிய அலைகளையும் பார்த்து ரசிச்ச அவனுக்கு அலைகளே இல்லாத ஒரு கடல்ல நீந்துறது அவ்வளோ சந்தோஷமா இல்லை. அதனால அவன் அவ்வளோ தூரம் பயணம் பண்றதை அவன் விரும்பல. அதனால அந்த சர்ஃபிங் கத்துக்க ஆரம்பிக்கிறான், அலைச்சறுக்கு கத்துக்க ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்தில் அது ரொம்ப பெரிய சவாலா இருக்கு. அவனால அதை பேலன்ஸே பண்ண முடியல. அந்த அலைச்சறுக்கு போர்டில் ஏறி அவனால் நிற்க கூட முடியல. ரொம்ப கஷ்டப்படுறான். கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறான். அவனுடைய ஆர்வம், அந்த கடல் மேல இருந்த காதல் அவனை அந்த அலைச்சறுக்கு விளையாட்டை கத்துக்க வைக்குது. சின்ன சின்ன நுணுக்கங்களா கத்துக்க ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு அலைகளா அப்படியே அவன் நீந்த ஆரம்பிக்கிறான். அலைகள் அப்படியே காலுக்கு அடியில உரசி போற அழகை அவன் ரசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த சுருளா வரக்கூடிய அலைகள் உள்ளார பயணிச்சு அப்படியே ஒரு இருட்டு, அதுக்கப்புறம் அந்த அலைகள் நீங்கின பிறகு வரக்கூடிய வெளிச்சத்தை அவன் சந்தோஷமா ரசிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் அந்த நுணுக்கங்கள் அவனுக்கு இன்னும் நிறைய புரிய ஆரம்பிக்குது. நிறைய கத்துக்கிறான். சின்ன சின்ன நுணுக்கங்களை கத்துக்கிட்டு நல்லா அலைச்சறுக்கு பண்ண ஆரம்பிச்சிடுறான். அந்த சந்தோஷமா இருக்கான். அந்த கடல் அலைகள் அவனுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. ஒரு காலகட்டத்தில் யோசிக்கிறான், ஒரு அலை வர்றப்போ அவன் பயன்படுத்தக்கூடிய யுக்திகள், டெக்னிக்ஸ் அடுத்த அலைக்கு அது உதவல. ஒரு அலையும் கடல்ல வேறு விதமானது. எந்த அலையும் ஒன்று போல இருக்காது. ஒரு அலை சாந்தமா இருக்கும், ஒரு அலை அழகா சுருட்டிக்கிட்டு வரும், ஒரு அலை நல்லா உயரமா போய் ரொம்ப ஃபோர்ஸா கீழே இறங்கும். நிறைய விதமான அலைகள் கடல் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ இவன் ஒரு கட்டத்துல யோசிக்கிறான், ஒரு கட்டத்துல புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். ஒரு அலையும் ஒன்று போல இருக்காது. ஒரு அலைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய யுக்தி இன்னொரு அலையை எதிர்கொள்றதுக்கு போதாது, பயன்படாதுங்கிறது அவனுக்கு புரிய ஆரம்பிச்சு. அப்போ ஒரு அலையையும் அதோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சறுக்கணும் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். அப்புறம் ஒரு விதமான அலைகள் வர்றப்ப அவனே அதுக்கு தகுந்தா போல அவன் யுக்திகளை பயன்படுத்தி நீந்த ஆரம்பிக்கிறான், சறுக்க ஆரம்பிக்கிறான். அது இன்னும் அவனுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. அடுத்தது எப்படிப்பட்ட அலை வரும், அடுத்தது என்ன மாதிரியா நம்ம அது உள்ள பூந்து வெளியில வரப்போறோம், நேரா அது ஓட்டத்துக்கே ஓடி போய் விழ போறோமா, இல்லைன்னா அதுக்குள்ளார பியர்ஸ் பண்ணிட்டு வெளியில வரப்போறோமா, இப்படி பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான டெக்னிக்ஸ் அவனுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் சந்தோஷமே சந்தோஷம்தான். கடல் எவ்வளவு கடுமையான அலையை வீசினாலும் சரி, எவ்வளவு சாதாரண அலையை வீசினாலும் சரி, அந்த அலைக்குள் அழகாக பயணிக்க அவன் கற்றுக்கொண்டு விட்டான். நண்பர்களே, ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை இந்த அலைகள் போலதான். எந்த ஒரு சூழ்நிலையும் ஒன்று போல இருக்காது. ஒருவருக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் அதே மாதிரியே இன்னொருத்தருக்கு ஏற்படாது. நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி செகண்ட் ஏற்பட்ட அதே சூழ்நிலை இந்த செகண்ட் ஏற்படாது. ஒரு செகண்டும் ஒரு கணமும் டிஃப்ரெண்டான சூழ்நிலைகளை வாழ்க்கை நம்ம மேல எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் அதில் உள்ள வாய்ப்புகளை எப்படி ஆனந்தமா மாற்றி அந்த சூழ்நிலைகளை கடந்து அதில் வர்ற அனுபவத்தை வச்சு அடுத்த சூழ்நிலையை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் நம்மளுக்கு முக்கியம். அந்த ஆர்வம் தான் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா போக வைக்கும். இது இப்பதான் ஒரு கஷ்டத்தை தாண்டி வந்தோம், அடுத்த கஷ்டமா, அடுத்தது இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள் நண்பர்களே.
நீங்க தனியால் கிடையாது. எல்லாருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் வருது. வாழ்க்கையில அவன் எந்த தரத்துல வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த தரத்துக்கு ஏற்ப அவனுக்கான பிரச்சனைகளும் அவனுக்கான துன்பங்களும் வந்து கொண்டே தான் இருக்கும். அந்த துன்பங்கள்லையும் அந்த சூழ்நிலைகள்லையும் அந்த பிரச்சனைகள்லையும் உள்ள சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தி சந்தோஷமா அதை எதிர்கொள்ள தெரிஞ்சவன் தான் வாழ்க்கையில வெற்றி அடைகிறான். வாழ்க்கையில ஒரு கணமும் சந்தோஷமா இருக்கிறான். ஒரு சூழ்நிலையில நிறைய இன்பங்களும் இருக்கும், நிறைய துன்பங்களும் இருக்கும். அந்த சூழ்நிலைகள்ல இருக்கிற துன்பத்தை மட்டுமே பார்த்து நம்ம கஷ்டப்பட்டோம்னா அந்த சூழ்நிலையில இருக்கிற இன்பத்தை நம்மளால அனுபவிக்க முடியாது. அதனால அந்த கணத்துல இருக்கிற இன்பத்தை அனுபவிக்க நம்ம கத்துக்கணும். எல்லா கணமும் ஒன்று போல இல்லை. எல்லா சூழ்நிலைகளும் ஒன்று போல. எப்படி கடல் அலைகள் வேறு வேறு விதமான அலைகள் ஒரு செகண்டும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும், அதே மாதிரி ஒரு டைமும் ஒரு செகண்டும் வேறு வேறு விதமான கணங்கள் நம்மளுக்கு. அதை எதிர்கொள்ற சந்தோஷம், அதை எதிர்கொள்ற ஆர்வம் தான் நம்மளை முன்னோக்கி செலுத்திக்கிட்டு இருக்கோம். சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.